தென்கிழக்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் நாளை அதிகாலைக்குள்ள மேற்கு வடமேற்கு நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுவடையும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வானிலை மையம் தென்மேற்கு வங்கக்கடல்ல அக்டோபர் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலா வலுவடையும்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 25ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களோட சில இடங்களிலும் புதுவையில கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா சொல்லி எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க வானிலை மையம். அக்டோபர் 26ஆம் தேதி விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களோட சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை மாவட்டங்களோட சில இடங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களுடைய சில இடங்களில கனமழைக்கான எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 28ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுடைய சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா சொல்லி எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க வானிலை மையம். அக்டோபர் 29 and 30 ஆகிய தேதிகளில் தமிழகத்துடைய சில இடங்களிலும் புதுவை காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் நகரத்தோட சில பகுதிகளில் இடி மின்னலோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும் நிலையில வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 29 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 24 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 27ஆம் தேதி தலைநகர் சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 28 வரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் அரபிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னும், ஆனா 27ஆம் தேதி மேற்குறிப்பிட்ட இதே பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால அக்டோபர் 28ஆம் தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும், ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் 24ஆம் தேதிக்குள்ள கரைக்கு திரும்புமாறும் வானிலை மையம் அறிவுறுத்தி இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருப்பதாகவும், குறிப்பா தென் தமிழகம் வட தமிழகத்தோட சில இடங்களிலும் மழை பெய்திருக்கிறதாகவும், புதுவை காரைக்கால்ல வறண்ட வானிலையை நிலவியதா சொல்லும் வானிலை மையம் மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமா 34.5 டிகிரி செல்சியஸாகவும், கரூர் பரமத்தியில குறைந்தபட்சமா 19 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வங்கக்கடல்ல 27ஆம் தேதி உருவாகக்கூடும் சொல்லப்படும் புயலுக்கு இந்த முறை தாய்லாந்து பரிந்துரைத்த பெயரான முந்தா அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.